சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் தானே? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கே கொண்டு வந்து உனக்கு நிறைய தரேன், ஓகேவா? சரி, 3 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சரி சீக்கிரம் வாங்க, ஆட்டோக்காரர் வேற 2-3 தடவை ஹாரன் அடிச்சிட்டாரு. வாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பூமர் மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாருமா. நாங்க கிளம்புறோம்மா. சரி வரேன். பாத்து போங்க, ஓடாதீங்க. சீக்கிரம் வாங்க. அம்மா, நம்ம ஆட்டோ கிடையாதுமா, வேற ஆட்டோ வந்திருக்கு. வேற ஆட்டோவா? யாரோ வந்திருக்காங்க, யாரா இருக்கும் தெரியலையே. சிந்து அம்மா வாங்க வாங்க. செவந்தி, நான் 2 தடவை உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். அப்படியா சிந்து? நான் பசங்களை ரெடி பண்ணிட்டு இருந்தேனா, அதனால சரியா கவனிக்கல. அம்மா, இவங்க என் குழந்தைங்க. இது மது, இது நந்தினி, அது அரவிந்த். இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அப்படியா? அவங்க ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைச்சு அவசர அவசரமா ஓடி வந்தாங்க. பார்த்தா நீங்க வரீங்க. நல்லா இருக்கீங்களா 3 பேரும்? நீங்க பாக்குற பார்வையிலேயே தெரியுது யார் இவங்க புதுசா வந்திருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க. நான் சிந்து, இவங்க என் அம்மா வைதேகி. நான் உங்க அம்மா செவ்வந்தியோட ஃப்ரெண்ட், ஓகேவா? நைஸ் டு மீட் யூ. Nice to meet you. ஆட்டோ வந்துருச்சு, நீங்க கிளம்புங்க. வா, பாய். சரி. பாய் பாய் பாய். வா சிந்து, வாங்கம்மா வாங்க வாங்க. வாசிந்து வாமா. பாட்டி வணக்கம்மா. அம்மா, இது ஐஷு, என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. ஐஷு, இது சிந்து, இவ அம்மா வைதேகி. நான் சொன்னேன்ல, அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க, அதான் மூலிகை பிரியாணி பண்ணாங்கன்னு. ஆமா, வாங்க வாங்க உட்காருங்கம்மா. மாமா, இவங்க சிந்து. நான் சொன்னேன்ல, வணக்கம். பிரியாணி போட்டியில கலந்துக்கிட்டாங்கன்னு. ஓ அப்படியா? நீதான் அந்த பிரியாணி செஞ்சதாமா? ரொம்ப நல்லா பண்ணதா சொன்னா. மாமா, இவ அம்மா வைதேகி. ஆ, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. அவங்க என் அத்தை. வணக்கம்மா, உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாமா, ஆ, ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பாக்குறீங்க. அம்மாவை தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கம்மா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஏம்மா, மாமாவை உங்களுக்கு தெரியுமா? எங்க என்ன நல்லா பாருங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் தான் மதுரை மேலமாசி வீதியில இருந்தனே, வைதேகி. இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதே வைதேகி தான்
ஏம்மா அந்த கடலை வியாபாரம் பண்ணாரு அவரோட பொண்ணு தானே நீங்க? ஆ அதே வைதேகி தான். மாமா எப்படி இவங்களே தெரியும்? என்னங்க யாருன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் எப்படி சொல்லுவாரு? கூச்சமா இருக்கும்ல. கூச்சமா இருக்குமா? ஏன்? இருக்காதா பின்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பாக்குறதுக்கு வந்தாரு. எங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் அந்த காலத்துல நல்ல சிநேகிதங்க. இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க அப்பாக்கு ரொம்ப ஆசை. சில காரணத்தினால அது நடக்க முடியாம போச்சு. அது மட்டும்தான் நடக்கல. வாழ்க்கையில வேற என்னென்னமோ நடந்துருச்சு. கடைசியில இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி இவர் வீட்டுக்குள்ளேயே வந்து நிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தங்கமான மனுஷன். எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க கொடுத்து வச்சவங்க அம்மா. பா வைதேகி ஆண்டி வந்து வைதேகி அம்மா வந்து பேசுறத பார்த்தா நீங்க அந்த காலத்திலேயே பெரிய ரொமான்டிக் ஹீரோவா இருந்திருப்பீங்க போல. சும்மா ரைஸ் நீ வேற. மா அப்பாவை பாத்தியா எப்படி வெக்கப்படுறாருன்னு? ஐசு நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்பவே உங்க அம்மாவோட மூஞ்சியை பாரு. அப்புறம் என்னைய நல்லா காய்ச்சி எடுத்துருவாப்ல. நான் என்ன சொன்னேன்? சரி சிந்து, நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடலாம். வாங்கம்மா. சரிம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. செவ்வந்தியும் சிந்துவும் கடவுள் மாதிரி இருந்து எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்கம்மா. சும்மா இருங்கம்மா, எப்ப பாரு அதையே சொல்லிக்கிட்டு. போய் சாப்பிடுங்க. காலையிலேயே வருவீங்கன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. போங்க போய் சாப்பிடுங்க. வாங்க வாங்கம்மா.